இறைவன் நம்மளை கண்காணித்து நம்முடைய செயல்பாடுகளை கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு அப்பர் சாமியும் சரி திருமூலரும் சரி சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் நாம் ஏன் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னவாமா, நான் பண்ணுற தப்பு யாருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாமல் பண்ணுறதுனால ஒரு கணக்கு எழுத முடியாதே அப்படின்னு நினச்சிக்கிறோமாம்மா. திருமூலர் சொல்கிறாரு, அடே இப்படி ஒரு அறியாமையாப்பா உனக்கு, கண்காணி இல்லென்று கள்ளம் பட செய்வார், கண்காணி இல்லா இடம் இல்லை, காணுங்கால் கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானே, கண்காணி கண்டார் களவு ஒளிந்தாரே. இப்போ இந்த ஒரு 4-5 வருஷத்துல தான் சிசிடிவிங்கிற ஒன்றை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ ரோட்டில் போர்டு வச்சுக்கோ, நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். இப்போ அதுக்கு தான் டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டாங்க. சிரியுங்கள் உங்கள் முகம் பதிவாகிறது. சிசிடிவி இருக்குங்கிறத எப்படி அறிவிக்கிறான்? ஒரு போஸ்ட் ஒட்டி வச்சிடறான், சிரியுங்கள் உங்கள் முகம் பதிவாகிறது. நம்மளை செக் பண்ணிட்டு இருக்காங்கிறத நாகரிகமாக சொல்கிறாங்களாமா. சிசிடிவி நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்குது அப்படின்ட்டு. சரி, இந்த சிசிடிவி நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த சிசிடிவி கரண்ட் இல்லைன்னா வேலை செய்யாது, நெட்வொர்க் இல்லைன்னா வேலை செய்யாது, சரிங்களா? அப்புறம் அதுவாக கொஞ்ச நாள் வேலை செஞ்சு அதோடைய பவர் போயிடும், லென்ஸு கொஞ்சம் வீக்காகி போயிடும், வேலை செய்யாது. ஆனால் அங்கே ஒரு சிசிடிவி இருக்குதே மேலே, எல்லாம் வல்ல சிவபெருமானாகிய சிசிடிவி. அந்த சிசிடிவிக்கு பேக்கப்பும் தேவையில்லை, சார்ஜும் தேவையில்லை, ஒயரும் தேவையில்லை, கரண்ட்டும் தேவையில்லை, அது இயங்கிக்கிட்டே இருக்கு. உண்மையை சொல்ல போனால் 24x7 போட்டு வச்சுருப்பாங்க. சிசிடிவி பக்கத்தில் ஒரு போர்டு வச்சுருவாங்க, 24 மணி நேரம் கண்காணிக்கப்படுகிறீர்கள். ஆனால் சில நேரத்தில் கவனித்து பாருங்களேன், அதையும் ஆஃப் பண்ணி வைப்பாங்க. ரொம்ப ஹீட் ஆகி போச்சுங்க, அதை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைக்கலாங்கன்னு அந்த மிஷினை ஆஃப் பண்ணி வைப்பாங்க. சிவபெருமானாகிய மிஷினை ஆஃப் பண்ணவும் முடியாது. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி, தோற்றமும் ஈரும் இல்லாதவன். எனவே அது நம்மளை 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டே இருக்குது. திருமூலர் சொல்கிறாரு, கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார். நம்மளை யாரும் பார்க்கலன்னு நினச்சி தப்பு பண்ணுறீங்களேடாப்பா, கண்காணி இல்லா இடம் இல்லை. இப்போ இங்கேயும் இருக்கிறான், உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறான், அடியனுக்குள்ளே இருக்கிறான், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதானாச்சே. அவன் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் இருந்து நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறான். இந்த உண்மை யார் உணர்றாங்களோ அவங்க களவு ஒளிந்தாரே. கண்காணி ஒருவன் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறான் என்று உணர்பவர்கள் களவே செய்ய மாட்டாங்க, தப்பே பண்ண மாட்டாங்க. நாம் எப்போவுமே சிவத்தால் கண்காணிக்கப்படுகிறோம். 4 செவுத்துல ஜன்னலே இல்லாமல் கதவை போட்டு மூடி உட்கார்ந்து உள்ள ஒரு வேலை செஞ்சாலும் யாருக்கு தெரியும்? சிவத்துக்கு தெரியும். அவன் எங்கே அரூபமாக இருக்கிறான், இந்த இடத்துல இருக்கிறான், அருவமாக இருக்கிறான், கண்ணுக்கு தெரியலையே ஒழிய அவன் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். எனவே இந்த உண்மை தெரிந்தால் தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு திருமூலர் சொல்றார்.